தற்போது இலங்கையில ஒரு மிகப்பெரிய தேர்தல் அலை ஒன்று அடித்து ஓய்ந்திருக்கிறது. பெரியதொரு தேர்தல் அலை என்பதை விட ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அரசியல் அலை. இந்த அலையில் வடகிழக்கும் தப்பித்ததா என்றால் இல்லை. அதில் ஒரு மிக கணிசமான பங்களிப்பு வடகிழக்கிலும் இருந்து உணரப்பட்டிருக்கிறது. விசேடமாக வடக்கிலிருந்து வெளியாகிய தேர்தல் முடிவுகள் தெற்கிற்கு மட்டுமல்ல சர்வதேசத்திற்கும் கூட மிகப்பெரியதொரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் தமிழர்களுக்கு கூட இது ஒரு மிகப்பெரியதொரு ஆச்சரியம். ஏன் தமிழர்கள் இப்படியான ஒரு மாற்றத்திற்கு அல்லது இலங்கையின் ஒரு தேசிய கட்சியின் கொள்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து தங்களுடைய வாக்குகளை இட்டார்கள் என்பது மிகப்பெரியதொரு ஒரு கேள்வி அல்லது ஆச்சரியம். இதற்கு பலர் பல காரணங்களை சொல்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அதிகமான காரணங்கள் அதிகமானவர்களுக்கு, அதிகமான தமிழர்களுக்கு மிகவும் பரிச்சயமானது. நீண்ட நாட்களாக தமிழர்கள் அரசியல் தொடர்பாக அல்லது தங்களுடைய அரசியல் இயக்கம் தொடர்பாக, செயற்பாடுகள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட அதிகமான விமர்சனங்கள் இந்த தேர்தலில் உண்மை என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நினைக்கிறேன் இந்த மாற்றத்தை புரிந்து கொள்வதற்கு 2 அடிப்படையான விஷயங்களை நாங்கள் சொல்லலாம். அல்லது நான் நினைக்கிறேன் இந்த தேர்தலில் இருந்து தமிழர்கள் அல்லது தமிழ் தேசிய கட்சிகள் கற்றுக்கொண்ட பாடங்கள் இந்த 2 முக்கியமான விஷயங்கள் தான். இதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த புதிய அரசியல் கலாச்சார மாற்றத்திற்கான தேவை. நான் நினைக்கிறேன் வடக்குல விசேடமாக தமிழர்களுடைய அரசியல்ல மிகவும் முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் இது. இந்த கால மாற்றமும் உலகமயமாக்கலும் எல்லா துறைகள்லையுமே பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. எந்த துறையாக இருந்தாலும் அது கால மாற்றத்திற்கு ஏற்ப, உலகமயமாக்கலால் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். அப்போதுதான் அவற்றால் இயங்க முடியும், அவற்றால் நிலைக்க முடியும். இந்த விஷயத்துல அரசியலும் ஒரு முக்கியமான ஒரு துறை. கால மாற்றத்தையும் அதனால் ஏற்படுகின்ற சமூக மாற்றங்களையும் சமூக தேவைகளையும் தங்களுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை மிக மிக முக்கியமாக இருக்கிறது. தமிழர்களுடைய மிகப்பெரிய ஆயுத போராட்டத்தை நேரடியாக பார்த்து அனுபவித்த கடைசி தலைமுறை நான் நினைக்கிறேன் 80களில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார். அதற்கு பிறகு 90களில் பிறந்தவர்கள், அதில் அதிகமானவர்கள் இந்த போராட்டத்தை தூரத்தில் இருந்து பார்த்தவர்கள், நேரடியான அனுபவமற்றவர்கள். அதே போல 2000ற்கு பிற்பாடு பிறந்தவர்கள் இந்த தமிழர்களுடைய போராட்டத்தை வெறும் கதைகளாக கேட்டவர்கள் மட்டும்தான். ஆகவே ஒரு சமூகமாக இந்த பல்வேறுபட்ட தலைமுறைகளை கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்திலே நான் நினைக்கிறேன் அரசியல் என்கின்ற ஒரு செயற்பாடு அத்தனை குழுக்களையும் அத்தனை தலைமுறைகளுடைய தேவைகளையும் பிரச்சனைகளையும் உள்வாங்கியதாக இருக்க வேண்டும். ஒரு நடைமுறை அரசியல் அல்லது மக்கள் இயக்க அரசியல் என்றது அதுதான். அதில் முக்கியமாக இந்த புதிய தலைமுறையினரை தங்களுடைய அரசியல் இயக்கத்திற்குள் உள்வாங்குகின்ற ஒரு முக்கியமான நடவடிக்கையும் மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கும். ஆக இந்த புதிய தலைமுறையும் போராட்டம், இழப்புகள், தேசியம் போன்ற விஷயங்கள்ல மிகவும் களைப்படைந்திருக்கின்ற பழைய தலைமுறையும் இப்போது இருக்கின்ற அரசியல் கட்சிகளிடமிருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றதுதான் நான் நினைக்கிறேன் இந்த தேர்தலில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய செய்தி. நான் மேலே சொன்ன பல்வேறுபட்ட தலைமுறைகளுடைய அபிலாஷைகள் அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளை பார்த்தால் தமிழர்களுடைய தேவை அல்லது தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற பிரச்சனைகள், அதாவது தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் என்று நினைக்கிறேன் 3 மிக முக்கியமான பிரச்சனைகளை நாங்க இங்க சொல்லலாம். முதலாவது மிக முக்கியமாக அடிப்படை பிரச்சனை தமிழ் தேசியம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது அபிவிருத்தி, அதோடு கூடிய தமிழர்களுடைய நல்வாழ்வு. நாங்கள் இழந்தவை எல்லாம் ஏராளம், நாங்கள் கொடுத்த விலை மிக பெரியது. சோ அதிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்தது தங்களுடைய குழந்தைகளுக்கான எதிர்காலம், அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய பயம், அது பற்றிய பிரச்சனைகள், அது பற்றிய தேவைகள், எதிர்பார்ப்புகள். ஆகவே இப்படியான ஒரு சமூகத்தை வைத்துக்கொண்டு தனித்தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் அப்படி எதை சாதித்து விட முடியும்? நினைக்கிறேன் இது மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம். இதை புரிந்து கொள்வது மிக மிக எளிமையானது. இப்படியான பல்வேறு தேவைகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு சமூகம் எப்படி தனித்தமிழ் தேசியம் பேசும் கட்சி வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. தமிழர்கள் இம்முறை சொல்லிய மிகப்பெரிய செய்தி என்னவென்று சொன்னால், தமிழ் தேசியம் சரி, எங்களுடைய அடிப்படை அரசியல் தேவை பிரச்சனை, ஆனால் அது மட்டுமல்ல தமிழர்களுடைய பிரச்சனை. அதை தாண்டியும் இன்னும் பல பிரச்சனைகள், நடைமுறை பிரச்சனைகள், வாழ்வியல் பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது என்றதைத்தான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கடைசியாக இன்னும் ஒரு மிக முக்கியமான ஞாபகமூட்டலையும் தமிழர்கள் தமிழ் கட்சிகளுக்கு சொல்லி இருக்கிறார்கள். என்ன என்று சொன்னால், அரசியலை மக்கள் மயப்படுத்த வேண்டுமே ஒழிய மக்களை ஒருபோதுமே அரசியல் மயப்படுத்தக்கூடாது, படுத்த முடியாது. இரண்டாவது, பழைய சிந்தனை கொண்ட அரசியல் இயக்கம், அதாவது ஓல்ட் ஸ்கூல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் மீதான
தமிழர்களுடைய அவநம்பிக்கை. இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த பழைய அரசியல்வாதிகளுக்கு இந்த புதிய சிந்தனை கொண்ட சமூகத்தின் சிந்தனை போக்கை புரிந்து கொள்வது, அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்வது, அல்லது அவர்களுடைய கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லுவது மிக கடினமாக இருக்கிறது. இங்கே எழுப்பப்படுகின்ற மிக முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த பழைய சிந்தனை கொண்ட அரசியல் இயக்கங்களை எப்படி ஒரு புதிய சிந்தனை கொண்ட ஒரு புதிய சமூகத்தின் சிந்தனை இயக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இயக்கமாக மாற்றுவது. இங்கே தமிழ் தேசியம் என்று சொல்லுகிற பொழுது நான் நினைக்கிறேன், எங்களிடம் விடப்பட்ட மிகப்பெரிய ஒரு இடைவெளி, அரசியல் இடைவெளி என்னன்னு சொன்னால், இந்த புதிய சிந்தனை கொண்ட புதிய தலைமுறையைச் சேர்ந்த தமிழர்களிடம் இந்த தமிழ் தேசியம் பற்றிய புரிதலை எந்த அளவிற்கு உண்டாக்க இந்த அரசியல் கட்சிகளால் முடிந்தது. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், இந்த புதிய மாற்றங்கள் நிகழ்கின்ற ஒரு அரசியல் களத்திலே, புதிய மாற்றங்கள் நிகழ்கின்ற ஒரு நாட்டிலே எங்களுடைய அபிலாஷை, எங்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷையை, தேவையை எப்படி நாங்கள் தீர்த்துக் கொள்வது, அதை தீர்த்துக் கொள்வதற்குரிய வழிமுறைகள் என்ன, எப்படி எங்களுடைய அரசியல் பயணத்தை மாற்றி அமைக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த கேள்விகள் மிக முக்கியமாக விடை தேடப்படாமல், விடை அளிக்கப்படாமல் போனது இந்த தேர்தலிலே இந்த தமிழ் தேசியம் தோற்றதாக நான் எண்ணுகின்ற ஒரு பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம். இங்கே தேர்தல் ஆரம்பித்த பொழுது மாற்றம் என்று பலர் முன்வைத்த ஒரு விஷயம், புதிய முகங்களை, புதியவர்களை, இளைஞர்களை அரசியலுக்குள் கொண்டு வர வேண்டும், அவர்களை வேட்பாளர்களாக முன்னிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம். நான் நினைக்கிறேன் இதை நிறைய தமிழ் கட்சிகளும் பின்பற்றியது. இது சம்பந்தமாக நிறைய புதியவர்களை அங்கே தங்களுடைய கட்சிகளுக்குள்ளே எடுத்துக்கொண்டார்கள், வேட்பாளர்களாக நியமித்தார்கள். ஆனால் உண்மையிலேயே இங்கு தேவையான மாற்றம் அல்லது புதியவர்கள் என்பது இது தேர்தல் காலத்திலே செய்யப்படுகின்ற ஒரு விஷயம் அல்ல. தேர்தல் காலத்திலே புதியவர்களை கொண்டு வருவது என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றம் என்பதை விட மிக ஆபத்தான ஒரு விஷயம். ஆகவே இந்த தமிழர் அரசியலிலே அந்த அரசியலை புதிய வழியிலே கொண்டு வருவதற்கு, மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான வேலை கள வேலை. இந்த அரசியல் கட்சிகள் இளையவர்களை, புதுமுகங்களை ஏற்கனவே தங்களுக்குள் உள்வாங்கி அந்த பணிகளை அவர்களிடத்திலே கொடுத்து களப்பணியாற்ற வைத்து அந்த புதியவர்களை தேர்தல் என்று வருகிற பொழுது புதிய வேட்பாளர்களாக நிறுத்துவதுதான் நான் நினைக்கிறேன் மிகச் சரியான வழி. ஆகவே இங்கே மாற்றம் என்று புதியவர்களை கொண்டு வந்ததும் ஒரு சரியான விடயமாக நான் பார்க்கவில்லை. ஆகவே நடந்து போயிற்று. இப்போது தமிழர்கள் செய்ய வேண்டியது என்ன, அல்லது தமிழர்கள் என்பதை விடுவோம். அதாவது இந்த தமிழர்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற ஏற்கனவே பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இனிவரும் காலங்களில் செய்ய வேண்டியது என்ன என்பது நான் நினைக்கிறேன் இப்பொழுது திடமாக, மிகவும் முக்கியமாக யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். முதலாவது, புதிய மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியலை முன்னெடுத்தல். இதற்கான தேவையை உணர்ந்து இதை எப்படி மக்கள் மயப்படுத்துவது, அதாவது மக்கள் கேட்கின்ற கேள்விகள் என்ன, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்ன, பிரச்சனை என்ன என்பதை விட பிரச்சனைகள் என்ன என்பதை கண்டுகொண்டு எங்களுடைய தமிழ் தேசிய கோட்பாட்டையும் இனி வருகின்ற காலங்களுக்கு ஏற்றாற்போல் புதுப்பித்துக் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் ஒரு புதிய அரசியல் பயணத்தை மேற்கொள்வது மிக முக்கியமான செயற்பாடாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இதிலே இளைஞர்களை உள்வாங்குவது, தமிழ் தேசியம் பற்றிய புரிதலை இளைஞர்கள் மத்தியில் உருவாக்குவது, அது சம்பந்தமான பரப்புரைகளை செய்வது, அதை தவிர இந்த இளைஞர்களை ஏற்கனவே தங்களுடைய களப்பணிகளிலே உருவாக்குவது, மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பது இப்போதிருந்தே இந்த தமிழ் கட்சிகள் அல்லது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை. இரண்டாவது, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த இனவாதம் என்கின்ற ஒன்றை ஒரு கருவியாகவோ அல்லது ஒரு அட்ராக்டிவ் ஃபேக்டராகவோ பயன்படுத்தாமல் தேர்தலில் வெற்றி பெற்று அரசு அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கின்ற இந்த கட்சியினுடைய அபிவிருத்தி திட்டங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை கொடுப்பது மிக முக்கியமான விஷயம். இது தமிழர்களுடைய அபிலாஷைகளையும் அவருடைய அன்றாட பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு மிக முக்கியமான ஒரு வழியாக இருக்கும்.